நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த காணொளி என்னென்னா, இது அரசியல் கிடையாது. வெளிநாட்டு செய்தியானா வெளிநாட்டில் நடந்த செய்தி தான். ஆனால் நமக்கு இப்போ சீரியஸாக பண்ணிகிட்ருக்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல் அது கிடையாது. சினிமா செய்தியானா சினிமாவும் கிடையாது. ஓகே, ஜென்ரல் செய்தியானா ஏதோ ஒரு ஜென்ரல் செய்தி. என்னென்னா, இன்றைக்கி அதாவது February 14 வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். இந்த காதலர் தினத்துக்கு இது ஒரு ஸ்பெஷல் செய்தி. இந்த ஸ்பெஷல் செய்தி நடந்தது எங்கேன்னா, துபாயில் 2003 நடந்தது. நான் அங்கே இருக்கும்போது நடந்தது. இந்த காதலர் தினம் சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான செய்தி. இது கொஞ்சம் சில ரொம்ப தீவிரமாக மதவாதமாக இருக்கிற ஆட்களுக்கு சில நேரம் பிடிக்காமல் போகலாம், அல்லது என்ன இப்படி ஒரு செய்தி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது நிகழ்ந்தது. நான் சாட்சியாக கொஞ்சம் நிறைய பார்த்தேன். அப்படிங்கிறனால இதை ஒரு நம்ம மறைந்த எழுத்தாளர் சுஜாதா இருக்கார்ல, அவரோட வார்த்தை சொன்னால் இன்னும் ஒரு மாதிரி ஒரு கும்சான செய்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த செய்தி இதை ஒரு ஜாலியான அல்லது நிகழ்ந்த ஒரு செய்தியை பற்றி காதலர் தினம் அல்லது இந்த காதலர் தினத்தில் ப்ராக்கெட்டில் காதலர் தினம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில் இப்போ நம்ம நடந்த விஷயத்தை சுவாரஸ்யமாக கதை மாதிரி, ஏற்கனவே விஷயங்களை போகிறோம், கதை மாதிரி தான் பேசுகிறோம். இந்த கதையை கதை மாதிரி பேச போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இது எப்படின்னா, அங்கே நான் துபாயில் இருக்கும்போது அங்கே நம்ம நண்பர் அவர் ஒரு ஃப்ளவர் ஷாப்னால் நம்ம ஊரில் கோவில் கட்டுற ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் அங்கே பொக்கே இந்த மாதிரி தான் நிறையா ஃப்ளவர் ஷாப்பு. ஸோ அந்த கடையோட பேர் வேண்டாம், நண்பர் பேரும் வேண்டாம். ஓகே, ஆனால் அந்த கடை 2003 டைமில், இப்போ துபாயோட ஜுமேரா பீச் ரோடு அது ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அங்கே 2003 வாக்கில் அங்கே ஜுமேரா பீச் ரோட்டில் இருந்த ஒரு கடை. அங்கே என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி தினந்தோறும், ஏன்னா பொக்கே யாரும் வாங்குவா, ஏதாவது பர்த்டே, ஏதாவது விசேஷ தினங்கள் இது, அல்லது ஏதாவது புதுசாக காதல் வந்திருக்கு, அல்லது புதுசாக கல்யாணமாக வந்திருக்காங்க, பொண்டாட்டிக்கு மகிழ்விக்கணும், காதலியை மகிழ்விக்கணும், அப்புறம் யாராவது புதுசாக வெளியிலேருந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் நிறையா பூக்கள், அந்த பொக்கே, மலர் கொத்து இதெல்லாம் அவங்க எல்லா மக்களும் அங்கே பயன்படுத்துது. அந்த ஃப்ளவர் ஷாப் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஓகே, இப்போ அந்த பொதுவாக ஃப்ளவர் ஷாப்பில் அங்கே என்ன நடக்கும்னா, தினந்தோறும் எல்லா வகையான ஃப்ளவர் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக மக்கள், பொதுவாக பெண்கள் விரும்புகிறது ரோஸ் ஃப்ளவர். மற்றபடி அங்கே ஜெர்பீரா இருக்கும், கிரசாந்திமம் இருக்கும், இந்த மாதிரி வேறு வெரைட்டியான ஃப்ளவர் இருக்கும். அந்த ஃப்ளவர் பேர்லாம் சொன்னால் போர்டு வச்சிடும், அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வெள்ளை கலரில், மஞ்சள் கலரில், இதில் அப்படி நிறையா பூ வைப்பாங்க. அதில் ஒரு ரெட் கலர் ரோஸாக இருக்கட்டும், ஒயிட் ரோஸு, எல்லோ ரோஸு அப்படின்னு பல வகையான ரோஸ் அப்படின்னு ரோஸும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வச்சு, அப்புறம் சின்ன இலை, அப்புறம் இந்த மாதிரி மூக்குத்தி பூ மாதிரி வெள்ளை கலர் பூ எல்லாம் பின்னாடியில் வச்சு ஒரு மாதிரி அந்த டெக்கரேஷனே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, இது அந்த காதலில் விழுந்தவர்கள், காதல் சம்மந்தப்பட்டவங்கள், அவங்கெல்லாம் ரொம்ப பார்த்து அந்த கடையில் வரும்போது, வாவ் வெரி நைஸ், இது மாதிரி எனக்கு வேணும், இது மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, இதை கொடுத்தா என்னோடய லவர் அப்படி துள்ளி குதிப்பான் அப்படின்னா பேசுவாங்க அங்கே அந்த கடையில். ஓகே, இப்போ பொதுவாக ஒரு நாளைக்கு ரோஸ் மட்டும் பேசுவோம். ஒரு 150லேருந்து 200 ரோஸு விற்கும். அதில் சில பொக்கையில் 5, 6 வைப்பாங்க, சில பொக்கையில் 1, சிலர் சிங்கிள் ரோஸ் மட்டும் மாடி கட்டி கொண்டு போய் கொடுக்குறது மாதிரி சில நடக்கும். 150, 200 ரோஸு டெய்லி விற்பனை ஆகும். ஆனால் இதே February 14 எவ்வளோ விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிட்டத்தட்ட 5000, 6000, சில நேரம் 7000 ரோஸ் விற்பனை ஆகும் அந்த ஒரு நாளில் மட்டும். ஓகே, ஸோ அவ்வளோ பிரம்மாண்டம். அங்கே காதலர் தினம் இந்த மாதிரி மலர்களால் அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அந்த மலர்களால் அலங்கரிக்கப்படுது அந்த நாள். அது இப்போ என்னென்னா, நார்மலாக அந்த ரோஸ் இப்போ நம்ம ஊரோட ரேட்டுக்கு பேசுவோமே, ஒரு ரோஸ் நம்ம ரூபாய்க்கு 50 ரூபா ஒரு ரோஸ். ஆனால் காதலர் தினத்து அன்னைக்கு ஒரு ரோஸோட விலை 200 ரூபா, 4 மடங்கு விலை ஜாஸ்தி. அப்படியும் அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி 14ஆம் தேதி அப்படின்னா 13ஆம் தேதியே
சில நேரம் 12ஆம் தேதி, சில 14ஆம் தேதி காலையிலேருந்து ஆட்கள் வருவாங்க. காரில் வந்து ஒரு ஆள் இறங்கி இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு 500 கிராம்ஸ், 1000 கிராம்ஸ், 700 கிராம்ஸ், 1500 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்து எனக்கு இந்த டிசைனில் இப்படி இது வேணும், இதை வந்து 2 அப்படின்னு சொல்லி போட்டு யாரோ அவன் வந்து ஒரு பொண்ணோட பேரை சொல்லி இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து அங்கே போய் டெலிவரி பண்ணிடு அப்படின்னு பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க ரைட்டு ஓகே அப்படின்னு வாங்கி வச்சுட்டு புக் பண்ணி வச்சுட்டு பின்னாடி பார்த்தா அந்த பக்கம் வந்து நார்மலாக 2 பேர் பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு இருப்பாங்கன்னா, அந்த மாதிரி பொக்கே ரெடி இருப்பாங்கன்னா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆளெல்லாம் போட்டு 10 பேர் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து 2002 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5000 ரோஸ் வாங்கி வச்சாங்க. அவங்க வந்து மத்தியானத்துக்குள்ளேயே தீர்ந்து போச்சு, ரோஸ் பத்தலை. அப்புறம் வெளியில் கேட்டால் எல்லா இடத்துலையும் டிமாண்டு. ஏன்னா எல்லா கடையிலையும் எல்லாருமே இப்படி ரோஸ் நலைவாங்க இல்லையா. அதனால் அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரோஸ் தான் கிடச்சிது. இன்னும் ஒரு 1000 ரோஸ் கிடைக்காம வந்த ஆர்டர் கூட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிற அளவுக்கு வந்துச்சு. அப்போ இந்த வருஷம் 2003 என்ன பண்ணாங்க, ஏன் 2003 பர்டிகுலர்னா இந்த நடந்த விஷயம் ஆண்டு வந்து 2003. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 8000 ரோஸ் வந்து அட்வான்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்போ ஆர்டர் பண்ணும்போது நோ அப்படின்னு இவ்வளோ கிடைக்காது அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ஊர் இங்கே ஹோசூர்லேருந்து ரோஸ் நிறையா வரும், அப்புறம் கெனியாலேருந்து வரும், ஸ்ரீலங்காலேருந்து வரும், அதுக்கப்புறம் வந்து ஹாலண்ட்லேருந்து வரும் ரோஸ், எல்லா இடங்கள்லேருந்து வருது ரோஸ். அப்போ அந்த ரோஸ் வந்து 8000 ரோஸ் ஆர்டர் பண்ணி 8000 ரோஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது சப்போர்ட்டுக்கு வந்து மற்ற ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்கு. அங்கே வந்து பொதுவாக நிறைய பெரிய இடம் பேண்டு கிடக்கும், அங்கங்கே வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தா நடந்து போகிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்குது, மற்ற இடம் பூரா அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆர்டர் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறாங்க. 8000 ரோஸு அவங்க கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு வேலண்டைன் டே அப்படி முடிஞ்சதுன்னா அதில் கிடைக்கக்கூடிய லாபம் இந்த கடைக்கு அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு பெருசாக விற்பனை இல்லாட்ட கூட பரவாயில்ல, தாக்கு பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த காதலர் தினம் வந்து இந்த கடைகளை வாழ வைக்கிது. பொதுவாகவே அந்த மாதிரி எல்லா கடைகளும் இதை எதிர்பார்த்து எக்கச்சக்கமாக அந்த ஆர்டர் வாங்கி வச்சு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு நடந்துருச்சு, அந்த காதலர் தினம் வந்துச்சு, அப்படியே வந்துச்சு. காலை எல்லாம் முதல் நாள் நைட்டும் பெருசாக ஆர்டர் இல்லை. பொதுவாக முதல் நாளே வந்து ஒரு 50, 60, 70, 100 அப்படின்னு ஆர்டர் வரும். அந்த ஆர்டர்லாம் இல்லாமல் ஒரு 10, 15, 20ன்னு ஆர்டர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் வந்து கூட்டம் பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்டர் வந்து கார்னு வந்து இறங்குவாங்க. டிரைவர், அந்த ஆஃபீஸோட டிரைவர், செக்ரட்டரி வந்து நிற்பாங்க. ஆஃபீஸ் பாய் ஓடி வந்து காசை கொடுத்து இது உங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் யார் டு யார் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா பெருசாக ஒன்றே காணும். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பார்க்குறாங்க. ஈவினிங்கில் அவங்க இருந்த ஸ்டாக்கு ரோஸோட அந்த ரோஜா பூவோட ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சுன்னா 8000 ரோஜா பூ இருந்துச்சு. அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. விற்றது எவ்வளோன்னா வெறும் 1500 ரோஜா பூ தான் அன்றைக்கி அந்த மொத்த பொக்கே மலர் கொத்தில் விற்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 6500 ரோஜா பூ தேங்கிருச்சு. எல்லாத்துக்கும் பயங்கர குழப்பம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாக ரோஸ் அந்த பூ வாங்கும்போது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. வாங்கித்தான் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுதான் லாபம் அவங்களுக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி விற்கலை அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 நாளில் ஒரு 3-4 நாள் வரைக்கும் இது தாங்கும். அதுக்கப்புறம் தாங்காது, வாடி போயிடும். வாடி போன ரோஸா வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 5000 ரோஜா பூ வந்து வீணாக போயிடும். அப்போ இதில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் லாபம் கூட இது வீணாக போச்சுன்னா இது அதுக்கப்புறம் கடை நடத்தணுமே, சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும் அப்படின்னு பெரிய விஷயமாச்சு. அப்படின்னு என்னடான்னு சொல்லி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அந்த 2003 காதலர் தினம் வந்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்ன தெரியுமா? நம்ம ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை, அங்கே அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை வார விடுமுறை. இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த டைமில் 2003 வந்து 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான் வார விடுமுறை, வீக்கெண்டு. ஸோ வெள்ளிக்கிழமை காதலர் தினம் வந்ததுனால என்ன நடந்துச்சு, ரோஜா பூவே பொக்கே விற்கல, ஆர்டரே இல்லை. அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் ரெகுலராக கூப்பிட்டுடா அங்கேருந்து எல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு காதலிக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு நார்மலாகவே ஒரு 100 கிராம் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த டைமில் காதலர் தினத்து அன்னைக்கு வந்து 15000 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு காதலனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி ஒரு 10000 ரூபா 15000 ரூபா செலவு பண்ணி ஆர்டர் அந்த மாதிரி பொக்கே வச்சு ஆர்டர் கொடுத்து அவங்க மனசை குளிர வைப்பாங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த காதலன் வேறு ஒரு பொண்ணோட கணவன், இந்த காதலி வேறு ஒருத்தனோட மனைவி. இப்படித்தான் எக்கச்சக்கமாக அங்கே நடந்திருக்கு. ஸோ காதலர் தினத்து அன்னைக்கு
அடுத்தவன் பொண்டாட்டிக்கு வந்து பொக்கே கொடுக்குறதோ, அல்லது அவ வந்து அடுத்தவங்களோட புருஷனுக்கு பொக்கே கொடுக்குறதோ அப்படின்னு. ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க, வெளியே தெரியாமல் போயிடும். அப்புறம் லீவ் அன்றைக்கி வீட்டில் இருப்பாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க. அங்கே குடும்பத்தில் பெல் அடித்து, எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு பொக்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்து என்ன நடக்கும் அங்கே? அது மாதிரி இங்கே வந்து எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த செக்ரட்டரி வந்து பொக்கே அனுப்பிச்சிருக்காங்க, இல்லை அந்த பொண்ணு பொக்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி அது வந்து மிகப்பெரிய சோகம் நடந்து போச்சா. அதனால் இப்போ என்ன அன்றைக்கி சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து பிப்ரவரி 14 அப்படிங்கிறது வெறும் காதலர் தினம் மட்டும் இல்லை, கள்ளக்காதலுக்கும் அதுதான் தினம். ஸோ பிப்ரவரி 14 வேலண்டைன் டே மட்டும் இல்லை, கள்ளக்காதலருக்கும் அது தினம் அப்படிங்கிறது. அப்போ வந்து என்னப்பா அது காதல் வந்து தப்பா ரைட்டா அப்படின்னா, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம கோர்ட்டு சொன்னது இது சொன்னது அதெல்லாம் தாண்டி வேலண்டைன்ஸ் டே இது வந்து காதலர்களுக்கும் ஒரு முக்கியமான தினம். அங்கே வந்து துபாயில் நடந்தது, நம்ம ஊரில் நடக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து கள்ளக்காதலருக்கும் இது ஒரு முக்கியமான தினம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறேன், அது என்னோட நடக்கட்டும். காதலர் தின வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.